ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீண்ட ஆயுசுள்ளவராக, தீர்க்க ஆயுசாக, ஜீவனாக எங்கள் மத்தியில நீ நிற்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உமது ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்துல உமது வேத வசனம் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியட்டும். ஆவியானவர் தாமே கிரியை நடப்பிப்பீராக. எல்லா துதிக நான் மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால 10 மாதம் ஆண்டவர் அழகா நம்மளை வழி நடத்தினார். 11ஆவது மாதத்துக்குள்ள வருவதற்கு கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். விசேஷமா இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை பார்த்தவங்க முடிவு பார்க்கல. ஆனா இயேசுப்பாவுடைய கிருபையினால நமக்கு ஜீவனை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய பாதத்துல நான் அமர்ந்திருந்த பொழுது ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சங்கதியை குறித்து தான் ஆவியானவர் சில வார்த்தைகளை ஆவியானவருடைய உதவியை கொண்டு நம்ம தியானிக்க போறோம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த பூமியில எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம்னா, கீழ்ப்படியாதவங்க, தாய் தப்பனை கனம் பண்ணாத பிள்ளைக, அடங்காத பிள்ளைக, எத்தனையோ பாவங்களை ஈடுபட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை நம்ம பாக்குறோம். ஆனா எஸ்பாவுடைய வேதம் அப்படியா சொல்லுது. சங்கீதம் 112ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, அமிலியா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுடைய சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எஸ்பாவுக்கு பயந்து அவருக்கு கட்டளையின்படி நாம் நடக்க பிரியம், வேதத்தின் மேல நமக்கு பிரியம். வேதாளத சொல்லுது சங்கீதம் முதல் அதிகாரம் 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பாவுடைய வேதத்துல நமக்கு முதல்ல ஒரு ஆசை வேண்டும், பிரிய வேண்டும். இயேசுப்பாவுடைய வேத வசனங்களை ஆசாசையா நம்ம வாசிக்கணும். தாவீது சொல்ற, அது நாள் முழுவதும் என்னுடைய தியானம் என்று சொல்லி. அப்ப இயேசுப்பாவுடைய வசனத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்ச இருந்தாதான் தேவ பிள்ளையே, நிச்சயமா தேவனுடைய அந்த வார்த்தைய நம்ம ஆவலோடு நம்ம வாசிக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ தங்க வாழ்க்கையில தங்க ஜீவியத்துல கடமைக்காய் வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நமக்கு ஒரு பிரியம், தாகம் நமக்குள்ள தேவை. இன்னைக்கு நான் வேத வசனங்களின் மூலமா என்னோடு ஆண்டவர் பேசுவார், ஆலோசனை எனக்கு கொடுப்பார். குறித்த ஜாமத்துக்கு முன்பாகவே என்னுடைய கண்கள் வசனத்தை தியானிப்பதற்கு வெடித்து கொண்டதுட்டு அந்த ஆதி அன்புல நம்ம நிலைத்திருக்கணும் தேவ பிள்ளையே. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம எவ்வளோ கிருபைகளை பெற்றிருக்கிறோம், நிறைய வசனங்களை நம்ம கேட்கிறோம். ஆனா பாருங்க, ஒரு தாகம் இல்லை இந்த நாட்கள்ல இல்ல. வேத வசனங்களை கேட்க, பிரசங்கங்களை கேட்பதற்கு ஜனங்களுக்குள்ள ஒரு தாகம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அதனாலதான் பைபிளை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நம்ம கட்டளைகளை நம்ம பிரியமாய் ஆண்டவருடைய வசனத்தின் மேல நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். தாகத்தோட அப்பா பாதத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அப்பா நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வல்லவர். 112ஆம் அதிகாரம் 2ல பாக்குறோம், நம்ம சந்ததி இந்த பூமியில வளர்த்து இருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம நல்ல ஆண்டவரை தேடுறோம், நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுறோம், சர்ச்சுக்குள்ள நிறைய காரியங்களுக்காக நம்ம ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், ஊழியமும் நம்ம செய்யலாம். ஆனா நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு இந்த பூமியில வளர்த்து இருக்கிறாங்களா? கர்த்தருடைய பைபிள் எடுத்து நல்லா நீங்க வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவரை தேடுறாரு. அவனுடைய பிள்ளை எப்படி இருந்தாங்க? பைபிள் எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 15 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. பஞ்ச காலம், அந்த காலத்துல இந்த அருமையான ஈசாக்கு விதை விதைக்கிறார். ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆனா பெலிஸ்தருக்கெல்லாம் ஒரே பொறாமை. பைபிள் சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது, அபிமெலேக்கு அந்த நாளில என்ன சினிமா சொல்றாரு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன். தெய்வப்பிள்ளை, அப்போ இந்த ஈசாக்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்துல பயிர் அவர் செய்யும் போது ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அப்ப சொல்றாரு, எங்களை பார்க்கல நீ பலத்தவன். தெய்வப்பிள்ளையே, அப்ப இந்த பூமியில நான் வாழ்கிற நாம அவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானால் தேசத்தின் நன்மைய புசிப்போம் என்று எசாயா முதல் அதிகாரம் 19ல வாசிக்கிறோம். தேசத்தின் நன்மைய புசிக்கணும்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வசனங்களின்படி நம்ம ஜீவிக்கணும். அப்ப நம்ம பிள்ளைகளும் அதே பிளஸிங் பரலோக ராஜ்யத்துல அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிக்கணும்னா அவருடைய கற்பனையின்படி நம்ம செய்யணும். வாசல் வழியாய் நம்ம உட்பிரவேசிக்கணும் என்று வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கிறோம். அப்ப இயேசுப்பா பிள்ளைங்க அந்த பரலோக கனியை புசிக்கணும்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா
அவ்வளவு ஆண்டவருக்கு கற்பனையின் மேல அத நம்ம தாகம், அந்த கற்பனையை நம்ம கை கொள்ளணும்ன்ற ஒரு வாஞ்சை இருந்தாதான் அந்த பிளஸிங். அப்ப இந்த பூமியில நம்ம பிள்ளைங்க பலத்து இருக்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைய தேசத்தின் நன்மைய புசிக்கணும்னா அவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். வார்த்தையின் மேல நம்மள ஒரு தாகம் இருக்கணும். அப்போ நம்ம சந்ததியை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இன்னும் நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லாபான் இடத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாய் இந்த யாக்கோபு அங்கு வேலை செய்யறார். கர்த்தருடைய இப்படி அந்த வேலை செய்யற இடத்துல கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு நல்ல ஞானம் கொடுக்கிறார். வேதாகமம் சொல்லுதுங்க 42ஆவது வசனத்துல, பலத்த ஆடுகள் இந்த அருமையான யாக்கோபை சேர்ந்ததா, பலவீனமான ஆடுகள் லாபானை சேர்ந்ததா. அப்ப யோசிங்க, இவனுடைய மந்த பலத்து இருந்தது. அப்ப இயேசுப்பா பிள்ளைகளுக்கு கத்த கொடுக்கிற ஒரு பிளஸிங் அதுதான். நம்ம குடும்பம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற அந்த தொழிலானாலும், நம்ம பிள்ளைகள் செய்யறதான எந்த வேலையானாலும், படிப்பானாலும், இந்த பூமியில பலத்திற்கு செய்கிற தேவன் அவர் தாங்க. ஏன்னா நீங்க கத்தருக்கு பயப்படுறீங்க, அவருடைய கட்டளையின்படி நடக்க பிரியமா இருக்கிறீங்க, அப்பாவுடைய வேதத்தை நீங்க எடுத்து நீங்க வாசிக்கிறீங்க. அப்பா கட்டாயம் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அதே வேதத்தை நீங்க எடுத்து நீங்க வாசிக்கிறா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 9 எடுத்து நீங்க வாசிக்கிறா, அந்த நாளில இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போறாங்க. அடிமைகளா தான் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தினால அநேக நேரம் ரொம்ப சோர்ந்து போறாங்க. ஆனா ஆண்டவரோ அவர்களை பலுகி பெருகும்படி செய்தார். சத்துருக்கள் சொல்றாங்க, அவர்கள் எங்களை பார்க்கலும் பலத்தவர்கள். யோசித்து பாருங்க, எகிப்தியர் சொல்றாங்க அவங்க எங்களை பார்க்கலும் பலத்தவர்கள். அதனாலதான் 1 அதிகாரம் யாத்திராகமம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இப்ரேய ஸ்திரீகள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெண்கள் எல்லாம் பலமுள்ளவர்களா இருந்தாங்களாம். மருத்துவச்சிகள் போவதற்கு முன்பாக பிரசவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவளை குறித்து நம்ம சாட்சியை நம்ம கேட்கிறோம். அப்ப இயேசுப்பா நம்மள மட்டுமில்ல, நம்ம பெண் பிள்ளையானாலும் சரி, நம்முடைய ஆண் மகனானாலும் சரி, எல்லாரையும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையை, ஒருவேளை என் பிள்ளை பலவீனமா இருக்கிறா, படிப்புல வீக்கா இருக்கிறா, வேலை செய்யற இடத்துல சமாதானம் இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உன் சந்ததிய இந்த பூமியில பலத்திருக்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 24 அப்படிதான் சொல்கிறது, சத்துருக்களை பார்க்கிலும் அவர்கள் பலவான்களாய் மாறுறாங்களாம். தேவனுடைய வேத வசனம் சொல்றது, எகிப்திலிருந்து வந்த அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் கூட அந்த பத்திரத்துல இல்லையா. அப்ப இயேசுவுடைய அந்த சன்னதிக்கு நம்ம வந்திருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, அவளை தேவன் சந்திக்க வல்லவர். தேவப்பிள்ளைய நம்ம பிள்ளைகளை கத்து நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். அவன் பிள்ளை நிமித்தம் ஒருவேளை நீ அழுது உட்கார்ந்து இருக்கலாம், பல காரியத்துல நெருக்கப்பட்ட நிலைமையில நீ உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா தேவன் உன் குடும்பத்தை வளர்க்க செய்ய வல்லவர் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்துடாதீங்க. என்னாகமம் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்தை கூட நீங்க வாசிக்கிறா, அங்க வேதத்துல வாசிக்கிறோம், தேவப்பிள்ளைய அங்கு 12 பேரை இந்த அருமையான மோசே கானான் தேசத்துக்காக அனுப்புறார். போய் சுற்றி பார்க்க 40 நாள் சுற்றி பார்த்து வராங்க. அப்ப இவங்க சாட்சி கொடுக்கறாங்க, அந்த ஏனோக்கியர் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அங்க இருக்கிறதான அந்த பட்டணம் எல்லாம் மிகவும் அரணிப்பான ஒன்று, வானம் அலாங்கிறதான அந்த உயரமுள்ள ஒன்று என்று துர்ச்செய்திய 10 பேர் பரப்புறாங்க. ஆனா அங்க இருந்ததான காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, இல்ல அவளை எளிதில் நாம் ஜெயித்திடலாம் என்று. ஆம் தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம நுழையணும்னா தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த பூமியில இன்னைக்கு பிசாசுடைய ராஜ்யம் தான் இருக்கு. பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்துல வேத அழகா சொல்லுதுங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப இந்த தேவ ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும்னா நாம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப பிரயாசப்படுறோம். ஒவ்வொரு குடும்பமும் தேவ ராஜ்யத்துக்குரியதான் மாறணும், மனம் திரும்பணும் அப்படின்னா நம்ம போராடுறோம். ஆனா விசுவாச என்ன செய்யறான்? அவர் ராஜ்யத்தை, அவருடைய திட்டத்தை தான் இந்த பூமியில நிலைநாட்டி கொண்டு வருகிறான். ஆனா பைபிள் சொல்லுதுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன தன்னுடைய மரணத்தினால தேவன் அழித்தாரா. தேவ பிள்ளைய இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளைங்க நீங்க பலவீனமா இருக்கலாம், பல காரியத்துல பல விதமான வியாதியின் போராட்டம் இருக்கலாம், கண் ப்ராப்ளத்துல ஒருவேளை உன் பிள்ளை படிப்பதுல ரொம்ப சோர்வோடு உட்கார்ந்து இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல அதிகமான வேலை நிமித்தம் மனமடிவோடு உன் பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அப்பா அந்த நாளில சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு என்று நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளைய, உன்னுடைய பிள்ளை இந்த பூமியில பலத்திருக்கணும், அதுதான் தேவ சுத்தம். அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய பலவான்களை, ராட்சசுகளை நம்ம பார்க்க கூடாது. நமக்கு மேல இருக்கிற அதிகாரி நம்மளை ரொம்ப டாமினேட் பண்றாங்களா, சோர்ந்து போகாதீங்க. அவளை ஜெயிப்பதற்கு தான் ஏராளமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாகி கொடுத்திருக்கிறார். ஆகமம் 1 அதிகாரம் 27, 28 வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்களேன். 9ஆம் அதிகாரம்
முதல் 3 வசனம் பாகமும் பாத்தீங்கன்னா அங்கு பார்க்கிறோம், அந்த எனக்கு முன்பாய் நிற்பவன் யார் என்று நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு முன்னாடி சென்று சத்துருக்களை துரத்துவார், அவருடைய அக்கினி என்ன செய்யுமா அவர்களை பட்சிக்கும் என்று நம்ம பைபிள வாசிக்கிறோம். நீ அவர்களை துரத்துவ, அவளை அழிப்பாய். இன்னைக்கு ஒருவேளை ஆங்காங்கே எத்தனையோ காரியங்கள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒருவேளை பல பிரச்சனைகள் மத்தியில உன் பிள்ளைகள் சோர்வோடு உட்கார்ந்து இருக்கலாம். வேலை செய்யற இடத்துலயும் சரி, வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலும் கூட பிசாசுடைய கிரிகள் ரொம்ப பெருகி இருக்கலாம். ஆனா பிசாசின் கிரிகள் அழிக்கதா தெய்வக்குமாரனா இயேசு இந்த பூமிக்கு வந்தா. நீங்க தைரியமா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாழ்த்துங்க, உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாயில கிருபையோட வார்த்தைகளை வைக்க வைக்க கட்டாயம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. கடைசி காலத்துல வாழ்கிற நாம, கொஞ்ச காலம் இந்த தெய்வ பிள்ளைய இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிற நாம ஒன்னே ஒண்ணு செய்யணும், அப்பாவுடைய பாதத்துல விழுந்து கிடந்து, அப்பா நம் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுக என்று நீங்க சொல்லுங்க. அப்ப தேவன் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வார். காலேபும் யோசுவாவும் மாத்திரம் சொல்றாங்க, எழுதுற நாம ஜெயிக்கலாம். 14ஆம் அதிகாரம் என்னாகும் புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசிக்கிறா, அங்கு 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார், அவர்கள் மேல பிரியமா இருந்தபடினால நாம் எளிதில போய் அவளை ஜெயிக்கலாம் என்று சொல்லி அந்த ராட்சச பிறவிகளை பார்த்து அந்த நாளில ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது என்பதை அங்கு திட்டவட்டமாய் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 10 பேர் ஒரு துர்ச்செய்தி பரப்புறாங்க, அநேகருடைய இருதயத்தை கரைந்து போகக்கூடிய துர்ச்செய்தி. தெய்வப்பிள்ளையே, நீ எந்த செய்தியை கேட்கிற, உலக செய்தியை நீ கேட்கிறாயா, உலகத்தின் காரியத்தை ஒருவேளை சிந்தித்து சிந்தித்து ஒரு பயத்துக்குள்ள இருக்கிறாயா? ஆரம்பத்துல தேவனுடைய வசனம் உனக்கு ஒருவேளை தெளித்தேனை போல மதுரமான வசனமா இருந்தது. மன்னா ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற மன்னாவை ரொம்ப ஆஞ்சியா நீ வாசித்த, ஆனா நாள் ஆக ஆக ஒருவேளை தெய்வப்பிள்ளையே இந்த மன்னாவை தவிர எங்களுடைய வாழ்க்கையில வேறு இது இல்லையா, வாடி போகுதா? மன்னா வசனத்தை ஒருவேளை கேட்கறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஒருவேளை அற்பமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீ நினைக்கிறாயா? கர்த்தருடைய வசனம் வாய் சொல்லுகிற அந்த வார்த்தைய தெய்வப்பிள்ளை அவருடைய வாய் சொல்லுகிறதான இந்த தேவனுடைய வார்த்தை ஒருவேளை நீ அற்பமாய் எண்ணுவாயானால் இந்த வேளையில மனம் திரும்புங்க. தேவப்பிள்ளைய வசனத்தை நீங்க புசிக்க கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், மது வேத வசனத்தை நான் காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்வாயானால் தேவன் உன் சந்ததியை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி காலேபும் யோசுவாவும் மாத்திரமே அந்த கானானுக்குள்ள போறாங்க. போவது மட்டுமல்ல, காலேபு அந்த நாளில வேத அழக சொல்லுதுங்க, அந்த 45 வயதுக்குரிய ஒரு பலன் 85 வயதிலும் இருந்ததா. வயசாயிடுச்சு, என்னால முடியல, இல்ல இந்த இடத்துல தேவப்பிள்ளைய யாரெல்லாம் ஒருவேளை வயசான நிமித்த ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இன்றைக்கு பரிசுத்த வேதம் சொல்கிறது போல அந்த தேவ பலனை நிச்சயம் நீங்க பாப்பீங்க, உணர்ந்து கொள்வீங்க. அருமையான அன்னாள் வாழ்க்கையை குறித்து நீங்க பைபிள நீங்க வாசிங்கன்னா தேவப்பிள்ளையே அருமையாய் வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4-5 தள்ளாடினவர்களோ பலத்தினால இடைகட்டப்பட்டார்கள். நீ தள்ளாடி உட்கார்ந்து இருக்கலாம், வயசாய் தள்ளாடு, ஆனா தேவன் இன்றைக்கு முன்ன ஆசீர்வதிக்க வல்லவர். மலடி 7 பிள்ளையை பெற்றாலாம், 7 பிள்ளையை பெற்றவர் பலட்சியமானலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்ன மலட்டு தன்மைகளை எடுத்து போட்டு உன் கர்ப்ப கனிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஒருவேளை பிள்ளைகளே சொல்லி நீ அங்கலாய்க்கலாம், ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை நினைத்து பார்க்கிற நாள் என்பதை மறந்துடாத. உன் பிள்ளைகள் பூமியில கட்டாயம் பலத்திருப்பாங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவத உன் கண்ணால நீ பாப்ப. தேவ பிள்ளைய பயப்படாது, தேவனுடைய கை மேல வந்து அமர்கிறத இன்றைக்கு நீ உணர போற. அது மாத்திரமல்ல, என்ன நீ வேதத்தை எடுத்து நீ வாசித்து பார்ப்பாயானால் இந்த வேதம் அழக சொல்லுது. தேவனுடைய பிள்ளையை 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், தாவீது கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார், அவர் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஒரு நாள் ஆண்டவர் அவனை விசேஷமாய் அபிஷேகம் தனித்து வைத்து ஊற்றினார். ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் விசேஷமாய் யூத ஜனங்கள் மத்தியில, சமஸ்த இஸ்ரவேல் மத்தியில 3வது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு சவுல் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்ததா. உன் குடும்பத்தாரோடு நெடுநாளா பிரச்சனை பண்றாங்களா? ஆனா இயேசுப்பா கை மேல இருக்கிறதுனால உன் குடும்பம் வர வர பலக்கும். இந்த வசனம் சொல்கிற வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். பயப்படாத, உன் குடும்பத்தை தேவன் பலக்க செய்கிற தேவன். உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களுடைய கிரியைகளை தேவன் அழித்து உன் குடும்பத்தில் ஒரு வெற்றியை தேவன் கொடுக்க வல்லவர். தேவப்பே அந்த தெய்வீக பலனை, அந்த தெய்வீக வல்லமைய இந்த நாளிலிருந்து நீ உணரப்போற. தேவ கை உன் கூட இருக்கிறத இந்த நாளிலிருந்து கட்டாயம் நீ பார்ப்ப. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று உன்னை தேவன் இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பயப்படாத தேவப்பிள்ளை. அது மாத்திரமல்ல, தானியேல் 1 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படாதபடி தானியேல் ஒரு பொருத்தனை பண்றார். தானியேல் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்ததான தேவ பிள்ளைகள் 3 பேரும் அவ்வளவு வைராக்கியத்தோடு நிக்கிறாங்க. இந்த 4 பேரும் தேவ சமூகத்துல வைராக்கியத்தோடு நிற்கும் போது அங்க இருக்கிறதான அந்த பிரதானி சொல்றாரு, நிச்சயமா ராஜா உங்க முகங்களை பார்ப்பாங்க, உங்க முகம் வாடி இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, எங்களை 10 நாள் சோதித்து பாருங்க. சோதித்து பார்க்கிற
பாக்குறாங்க. கடைசியில அவருடைய முகம் களை உள்ளதா இருந்ததா, பலம் உள்ளதா இருந்ததா. இன்னைக்கு சாப்பிடுறதுனால இல்லங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆகாரம் நம்ம வாழ்க்கையில ஒருவேளை முயற்சி செய்வோம் ஆனால் அது பலன் அடைய முடியாது என்று பைபிள வாசிக்கிறோம். ஆனால் கிருபையினால இருதயம் சிறப்பட கடவுது என்ற வசனத்தின்படி உன் இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு கிருபையினால சிறப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, உலகத்தின் அசுத்தம் நம்மை தொடாதபடி ஒரு தீர்மானம் செஞ்சா போதும். பைபிள் வசனம் சொல்லுது 10 மடங்கு சமத்தராக அங்க இருக்கிற சாஸ்திரிகள், ஒருவேளை ஜோசியர், கல்தையர் எல்லாருக்கும் முன்பாய் தேவன் தானியேலை மட்டுமல்ல 4 பேர் மேலே தேவ வல்லமை வந்து இறங்குறது நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற ஒரு நாள் என்பதை மறந்துடாத. உன் சந்ததி இந்த பூமியில கட்டாயம் பலத்திருக்கும். ஆண்டுடைய பிள்ளையை மனுஷனுடைய கையில தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. அப்ப தேவ கையில எனக்கு ஒப்பு கொடுப்பாயனால் உன் குடும்பம் பலத்து இருக்கிறத நிச்சயம் பார்க்கபடி. படிப்புலையா, வேலையிலையா, அல்லது வாழ்க்கையில எந்த காரியத்துல ஒரு வேலை பலவீனப்பட்டு சோர்ந்து போய் உடைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, தேவன் இன்றைக்கு உன்னை பலப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். நீ தைரியமா சொல்ல முடியும். உன் எலும்பு கூட சொல்லும், நன்றி ராஜா, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். அப்பா, என்னை கொள்ளையர்களுடைய கைகளுக்கும் பலவந்தருடைய கைகளுக்கும் என்னை தப்பும் என்று சொல்லி சங்கீதம் 35:10 சொல்லப்பட்டது போல நீ சொல்லுவதற்கு வேண்டிய உன்னத அபிஷேகத்தை தேவன் உனக்கு கொடுக்க இன்றைக்கு போதுமானவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2வதாய் நீ பைபிள் எடுத்து நீ வாசித்து பார்ப்பாயானால் இந்த வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 11:21, நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைக்கு விடுதலை இல்லை. எத்தனையோ குடும்பங்கள பல கட்டுகள், 18 ஆண்டுகளாய் கூனியான பெண் கூனியாவே இருக்கிறா. அவளால நிம்மற முடியல. என்னன்னு பார்த்தா அவளுக்குள்ள ஒரு சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான் 18 ஆண்டா. கர்த்தருடைய பிள்ளையை, அதே போலதான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள நல்லா இருப்பாங்க, பிசாசு கடன் கொடுத்துருவாங்க பிள்ளைங்க. இல்லையா? தேவ பிள்ளைங்க, எத்தனையோ பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, படிக்க முடியாது. எத்தனையோ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒழுங்கா வேலைக்கு போக முடியாதபடி அவங்கள பலவீனப்படுத்திக்கிற சில ஆவிகள். பைபிள கூட வாசிக்கிறோம், ஊமையும் செவிடுமான ஆவி என்று நல்லா பேசணும் வந்தான். அது போலதான் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பலவிதமான அசுத்த ஆவிகள் அநேகரை வந்து ஆட்கொள்ளுது. இன்னைக்கு தற்கொலை ஆவிகள், அந்த எண்ணம் கூட வருமானால் தேவ பிள்ளையர், அது வேற ஒரு தற்கொலை ஆவி ஒன்ன பிடிச்சிருக்கிறது என்பதை நீ மறந்துடாத. இவைகளை நீ அறிந்து கொள்வாயானால் பிசாசுக்கு நீ நிச்சயமா எதிர்த்து நிற்க முடியும். அநேக பலவிதமான சத்துருடைய திட்டங்களை போய் சிக்கிறாங்க. வேதம் சொல்லுதுங்க, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று. அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிப்பதற்கு தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கும் கூனியான ஸ்திரிய அவர் தன்னுடைய கைகளை அவன் மேல வச்ச உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். சத்தானுடைய அந்த கட்டுகளில் இருந்து தேவன் அவளை விடுவிக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதா? விடுதலையா உன்னால ஜெபம் பண்ண முடியுதா? விடுதலையா பைபிள் எடுத்து வாசிக்க முடியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, வசனமே மனசுக்குள்ள தங்கல. எவப்பிள்ளைய ஒன்ன மறந்துடாதீங்க, ஆவியானவர் இருப்பார். ஆனால் நம்முடைய இருதயம் கல்லான இருதயமா இருந்தா நிச்சயம் ஆவியானவருடைய வேலை அங்க நடக்கவே நடக்காது. ஆவியானவர் அந்த இடத்துல நம்முடைய இருதயத்தை சதையா மாற்றணும். சதையான இருதயத்துல ஆவியானவராகிய மையினால தேவன் என்ன செய்கிறாங்க? வசனங்களை எழுதுகிறாங்க. அப்போ மனசுல எந்த வயசானாலும் பரவாயில்ல, வசனம் தங்கணும்னா அப்பாவுடைய பாதத்துல ஆவியானவரே என்னை நிரப்பிடுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட நம்ம பரவராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதுங்க. தேவப்பிள்ளையே, ஆவியானவர் ஆவியனும் அச்சாரம் என்ன செய்யப்படுதா நம்ம வாழ்க்கையில ஊற்றப்படுகிறதுனால அப்ப என்ன செய்யறா தெரியுமாங்க? நம்மள அந்த தேவ ராஜ்யத்துக்கு, ஏன்னா நம்ம குடியிருப்ப பரலோகத்தில் இருக்கிறது அல்லவா, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு அழகா என்ன செய்யறார்? கர்த்தருடைய அபிஷேகம் தான் நடத்துது. தேவப்பிள்ளையே, அப்ப சகல சத்தியத்துக்குள்ளும் தேவன் நம்மை நடத்துகிறார், நடத்துவேன்ட்டாரு. அப்ப நமக்குள்ள என்ன சந்தேகம்? நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோர்விலிருந்து இந்த நாளில விடுதலை ஆக்கப்படும் முடிதான். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட நீ பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 22:4 வாசிக்கிறோம், அவரை நம்பினவர்களோ விடுவிக்கப்பட்டார்கள். இயேசுவாவை நம்புறாயா? தானியேல் கர்த்தரை நம்பினா, அவர் மேல நம்பிக்கை வைத்தா, சிங்க கட்டிலிருந்து தேவன் அவனை விடுதலை ஆக்கினது போல தேவப்பிள்ளையே, ஷத்ராக் மேஷாக் யாபேத்நேகோ அக்னி ஜுவாலையினுடைய அந்த ஜுவாலைக்கு அக்கினிக்கு தேவன் தப்புவித்தது போல இன்றைக்கும் தேவப்பிள்ளையே, உன்னையும் உன் பிள்ளைகளையும் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சந்ததிக்கு தேவன் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க 430 ஆண்டுகள் அடிமையா இருப்பாங்கன்னு ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல பேசினார். அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் 4 தலைமுறை. ஆனால் 4ஆம் தலைமுறையில இருந்து கர்த்தருடைய பெரிய விடுதலையை பார்க்கிறாங்க. அது போலதான் எந்த இடத்துல உன் பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையோட ரத்தத்தினால உண்டாக்குற ஒரு விடுதலை உன் பிள்ளைகள் மேல வந்து இறங்குது. கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, விடுதலையாக்க தன் கரத்தை உன் பிள்ளை
பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாத. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. விடுதலை இல்லாம அநேக காரியத்துல பிசாசு அவங்களை கட்டி வைத்திருக்கிறானா. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வாழ்க்கையில பலவீனம் 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 என்று சொல்றாங்க. ஆனா வாலிபர்களே பலவான்கள், பிசாசை ஜெயித்தீர்கள், வேத வசனங்களில் தரித்திருக்கிறது என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, அப்ப தேவன் நமக்கு பலனதான் கத்தர் கொடுக்கிறார். வாலிப கால யோசிங்கிற அந்த வாலிப நாட்களை இயேசுவை நம்ம தேடும் போது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். 45 வயசுல இருந்த அந்த காலேபுக்கு 85 வயசுல அந்த பலன் இருந்ததுன்னா யுத்தத்துக்கு போக்கும் ரத்தமா இருந்த பலன். ராட்சசர்கள் அவன் முறியடித்துதான் தனக்காக அந்த மலை தேசத்துல ஒரு அருமையான இடத்தை கர்த்தர் அவனுக்கு சுதந்திரிக்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அந்த இடத்துல அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரு, ஆனால் நான் அவருடைய எழுதல நான் துரத்துவேன். தெய்வப்பிள்ளை, அந்த வாலிப நாட்கள் இருந்த அந்த பலன் எப்போ போய் காணான சுத்தி பார்த்துட்டு வந்தாரோ அந்த நாளில் இருந்த அந்த பலன் இன்னைக்கும் தெய்வப்பிள்ளை ஆரம்பத்தில் இருந்ததான அந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் இருந்ததான அந்த தேவ பக்தி, ஆரம்பத்திலிருந்ததான அந்த விசுவாசத்தின் அபிஷேகம் இன்றைக்கு உன் மேல இந்த நாளில ஊற்றப்பட போகிறது. வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில மாற்ற போகிறார். உன் பிள்ளைகளுக்கு அதே கிருபை, அதே வல்லமை ஆண்டவர் நிச்சயம் கொடுத்து பிள்ளைகளை தேசத்துல பல மடங்கு உயர்த்த போகிறார். பயப்படாதீங்க. எந்தெந்த காரியத்துல பிள்ளைகள் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, நெருக்கத்திலிருந்து நம் பிள்ளைகளை தேவன் விடுதலை ஆக்குற தேவன் என்பதை மறந்துடாங்க. சங்கீதம் 54ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த விடுதலையை கட்டாயம் நீங்க பாப்பீங்க. தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க. நெருக்கத்தில் இருக்கிற என்ன கர்த்தர் என்னை விசாலத்துல கொண்டு வந்து வைத்தார் என்று தாவீது சொன்னது போல எந்தெந்த நெருக்கத்துல அவன் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்க பிள்ளைகளை தேவன் விடுதலை ஆக்குவார். பயப்படாதீங்க. அது உங்களுக்கு மட்டுமல்ல, தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவதாக கடைசியா நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தா கர்த்தருடைய பிள்ளை நமக்கு மட்டும் இல்லங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், அடைக்கலம் மட்டும் இல்லங்க. இங்க சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தெல்லாம் வாசிங்கள. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழிய ஆண்டவர் போதிக்கிறார். நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தணும், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கல்யாணம் செஞ்சு வைக்கணும், எப்படிப்பட்ட காரியம், எந்த பெண்ணை எடுக்கணும், எந்த மனவாளனை எடுக்கணும், இதெல்லாம் இயேசுவுக்கு நல்லா தெரியும். தேவ பிள்ளைய எந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை படிப்புக்கு சேர்க்கணும், எந்த இடத்துல வேலைக்கு அனுப்பணும், கர்த்தருக்கு எல்லா அருமையான தேவ பிள்ளைய ஆலோசனையை கொடுக்க அவர் ஆசையா காத்திருக்கிறார். ஏன்னா நீ அப்பாவுக்கு பயந்து இருக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்யறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல மட்டும் இல்ல, நம்ம சந்ததிய. அந்த அடுத்த வசனம் சொல்லுது, அவன் சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. பூமியே சுதந்திரிக்குமா. அப்ப ஏசுப்பா தம் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை மட்டுமல்ல, பூமிக்குரிய சுதந்திரம். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு அப்பாட்ட நம்ம அதெல்லாம் கேட்க போறோம். ஏசுப்பா என் பிள்ளைகளுக்கு அடைக்கலாம். தெய்வ பிள்ளைய பெருவெள்ளம் போல சத்துரு நம்ம குடும்பங்களை வந்து நெருக்கி மோதி அடைக்கிறானா. பைபிள் சொல்லுது, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4-5 வசனம். கர்த்தருடைய பிள்ளை நெருக்கப்படுகிற அவனுக்கு நானே அடைக்கலாம், நானே அவனுக்கு தஞ்சம். எவ்வளவு அழகான வசனம். தெய்வ பிள்ளைய ஆண்டவர் உனக்கு இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான ஒரு பலன். ஆண்டவர் தான் உனக்கு அடைக்கலாம். தெய்வ பிள்ளைய அவர் இந்த நாளில உன்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் ஆண்டவனை விடுதலை ஆக்கி உன் பிள்ளைகள் மேல ஒரு அடைக்கலத்தை நான் வைக்கிறேன். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் பிள்ளைகள் இந்த பூமியில வளர்த்திருப்பாங்க. இந்த பிள்ளைகள் இந்த பூமியை அநேக ஆசீர்வாதங்களை சுமந்திரித்துக் கொள்வாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்தெந்த கட்டுக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களை தேவன் இந்த நாளில் விடுதலை ஆக்கி அவர்களை ஆசீர்வதிக்க தன் கரத்தை நீட்டி இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எசாயா 61:9 வாசிக்கிறது போல உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் அபிஷேகத்தினால் நிரப்பி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா இயேசு மாற்ற வல்லவர். அந்த கிருபைக்கு நாம இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துறோமா, அவருடைய முகத்தை நோக்கி நாம பார்க்கலாமா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான அருமையான தகப்பனே, இந்த நாளில உமது வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரின் மத்தியில எந்தெந்த தாய் அழுது செவிக்கிறாங்களோ அத்தனை தாயினுடைய உள்ளங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, சின்ன சிறுவனுடைய அந்த கையில் இருந்ததான அந்த 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவரே தாம் கையில வைத்திருக்கிறவர்களும் யாருக்குமே பயன்படல. அப்பா, அந்த சின்ன பிள்ளை ஆண்டவரே உமது கையில கொடுத்த உடனே அதை ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டார்கள் அல்லவா, புருஷர்கள் மட்டும். எத்தனையோ கர்த்தாவே தகப்பனே அப்பா பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அப்பமாய் மீனாய் மாறினது அல்லவா. மீதினான ஆண்டவரே 12 கூட எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை நீ கொடுத்தீரே. அதுபோல இன்றைக்கு அருமையான எந்தெந்த தாய்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் அழுது போராடுறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கையில ஒப்புக் கொடுக்க நீ உதவி செய்வீராக. அதே போல தகப்பனே நாகமானுடைய குஷ்டத்தை குறித்து ஆண்டவரே கண்ட அந்த சின்ன சிறுமி அப்பா ஆண்டவரே எலிசா தீர்க்கதரிசி குறித்து அவர் சாட்சி சொன்ன உடனே அப்பா தகப்பனே இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அந்த நாகமான் குஷ்டரோகி
சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கும் இந்த சின்ன பிள்ளைகள் கர்த்தாவே எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ, எந்தெந்த நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, எந்தெந்த வியாதியின் கட்டுகள் இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை இப்பொழுது நீ விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே அப்பா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே தகப்பனே, வியாதியின் படுக்கையில் நிற்கிற அந்த பிள்ளைகளை இப்பொழுது நீ தொடுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில கண்ணீரின் பாதையில எந்தெந்த தகப்பனே தாய்மார் தன் பிள்ளைகள் நிமித்தம் அழுகிறார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. நாயினூர் விதவினுடைய கண்ணீரை துடைத்தது போல ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்தம் நம்பிக்கை இழந்து ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே பிள்ளை அவ்வளவுதானா நினைக்கிற அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கை இந்த நாளில உயிர்ப்பிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாரி போன லாசருவை உயிர்ப்பித்தது போல இன்றைக்கும் கர்த்தர் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பிப்பீராக. நீ சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கை பலத்திருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமது அடைக்கலத்தை தகப்பனே கண்டுகொள்ள நீ உதவி செய்வீராக. பிள்ளைகள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பூமிக்குரிய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதிகளை மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.